ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு இதுக்குள்ளது எடுத்துக்கிட்டு இருந்தோம். சடக்குன்னு ஒரு கால் வந்ததுனால அதை எடுக்க வேண்டியதாக போச்சு. அதனால அந்த சேனல் பேரையே போட்டு ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணிட்டோம். அந்த வீடியோவை அதனால அழிக்க வேண்டியதாக போச்சு. எதுவும் நினச்சிக்கிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், சரி, இப்போ உள்ளே போடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோம். ஒரு ஜாம்பியாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த பார்த்தீங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவனை கொல்ல போகிறோம். அப்பலேருந்து பார்த்துக்கிட்டு வந்து தூங்கிக்கிட்டே இருக்கான். பாவி கொஞ்சம் இருந்தால் என்ன கொலை பண்ணியிருப்பான்ல, என்ன கொலை பண்ணியிருப்பான் அந்த வில்லேஜர். இது வெளியே போகிறாங்கிற பேரில் என்ன கொலை பண்ண பார்த்தான். பக்கத்துல ஜாம்பி சவுண்டு கேட்கு. ஆமாம், பக்கத்தில் இருக்குது. ஜாம்பி இருந்தால் கூட அவனை எப்படியாச்சும் அடிச்சிடலாம். இந்த கிரிப்பர் இருக்கானே பக்கத்தில் வந்தாலே வெடிச்சிடுவான். அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். கிராஃப்டிங் டேபிள் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஸ்டிக் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்வாடு கொஞ்சம் ஒன்று பண்ணிப்போம். ஸ்வாடு ஸ்பியர் 2 என்ன ஒருத்தர் கமெண்டில் போட்டிருக்காரு, ப்ரோ நிறைய வீடியோ போடுங்கன்னு. அவர் என்ன செய்ய பார்க்குறேன். நான் போடலாம் ப்ரோ. ஆனால் இப்போ எனக்கு இருக்கிற வேலையில் நான் இந்த வேலையே பார்க்குறது பெரிய விஷயமா இருக்குது. அவர் போட்டதில் எந்த தப்பும் இல்லை. ஆமாம், ஆனாலும் நீங்கள் மட்டும் ஜாம்பி ஹார்ஸில் போய்கிட்டு இருக்கு. நம்ம வெளியே போனோம்னா நம்ம கதையை முடிச்சிடுவோம். நியரில் ஒரு ஜாம்பியும் இல்லையே. நம்மளே எங்கேயோ அனாதமாகி கிடக்கும். இங்கே எங்கே இருக்குது ஜாம்பி? விடிஞ்சிரும் போலயே. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் போட மாட்டேங்க. என்னன்னு கொஞ்சம் சிக்கன் போகுது. இல்லையே, இப்படி ஜாம்பி நம்மளை தூங்க விடாமல் விடுது. ப்ரோ அடிச்சிட போகுது, பார்த்து ப்ரோ. முடுக்குள்ள எங்கே போகிறீங்க? இல்லை இல்லை, அடுத்து ஒரு வீடியோவில் ஒரு வேட்டைக்கு போட போகிறோம். வந்துட்டான் கிரிப்பர் வந்துட்டான். அப்போ ஒரு குடியே தோண்டி வச்சுட்டு போயிட்டானே. நல்லது, நமக்கும் நல்லதாக போச்சு. இது பண்ணனால நான் சொன்னோம்ல, அவன் வந்தாலே வெடிகுண்டு அவன் சுடு தண்ணியிலே கையை விடு. விடியவே போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், இன்னைக்கு சிவராத்திரி தான். ஜாம்பி சிலை விடிய போகுது. விடிஞ்சிட்டு இதுக்கு மேலே தூங்கி என்ன பிரயோஜனம்? வெளியில் போனால் ஆனால் ஜாம்பி இன்னும் நடமாட தான் செய்யும். நல்ல சூரியன் பல்ல இழிச்சு காமிக்கையில் தான் மரத்துக்கு அடியில் ஜாமத்தில் இருக்கும் ஜாம்பிஸ். இங்கே அதுக்காக மரத்துக்கு கீழே சடக்குன்னு போய் நின்றக்கூடாது. பேரன்ட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் போகணும். அதில் போய் தக்கலையே. சின்ன பக் என்ன பண்ணுவேன்? மாடு இருக்கு. விடிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே விடிஞ்சிட்டு. அதையும் அடிக்க உட்டால அடுத்து எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணுவான். க்ரியேட்டிவ் மோடில் போட்டு உட்ஸ்வாடு எத்தனை அடி அடித்தா ஜாம்பிஸை கொள்ளுது. வரம் பாருங்க. நான் சாவையில் கூட ஒருத்தனை கொண்டுட்டு தான் சாவன்னு வந்துடுவான் நம்மளை.
அடிக்க. இந்த இடத்துல இருந்து தான் வந்துருக்கோம். தெரிஞ்சு போச்சு. ரைட். மஷ்ரூம் இருக்குது, கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கு அடிக்க ப்ரோ. மஷ்ரூம் வச்சு ஒரு குளித்து பண்ணணும். அதுக்கு தான் பிடிக்காது. ரைட். வீட்டில் போய் இது எடுத்துப்பேன். கிராஃப்டிங் டேபிள் தேவைப்படுது ப்ரோ. தெரியாது ப்ரோ. பக்கத்துல தான் இருக்கு. நீ ஹெல்ப் பண்ணு. செத்துட்டோம். என்ன சாவு நடக்கும்? அவன் அந்த மரத்துக்கடியில் இருக்கான் ப்ரோ. பொருளெல்லாம் போச்சு. எப்படி தைரியமா போற? அதை எடுத்துட்டோம்னா பாவம் மட்டும் ஜீவன் ப்ரோ. அடிக்க அந்த அடிச்சிட்டான். ஏய் மனசாச்சு இருக்காடா. அதான் கொன்னுட்டோம் ப்ரோ. ப்ரோ அந்த கதவை தர ஒருத்தன் நம்மளை வெளியில தள்ளி கதவை சாத்திட்டான். அவனை கொல்லு ப்ரோ. இவனை தானே ஓடுற. நம்ம ஓட்டை போட்டு வச்சுட்டு அவன் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டான். எங்களை துள்ளிட்டு எடுக்கணும். இதுலேயே தெரியுது உட்ஸ்வாடி எவ்வளோ வேஸ்ட்டுன்னு. என்ன டிஸ்கோலாம் விழுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வீட்டில் கரண்ட் அப்படியே டிஸ்கோ லைட் போய்க்கு அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்திருக்கு கரண்ட்டு. ரெக்கார்டில் கிடந்து வீடியோ எடுத்துருக்கோம். ஒரு லைட் என்ன அறக்கறான்டா. சடக்குன்னு போதும் சடக்குன்னு வருது ப்ரோ. எவ்வளோ தெரியுமா? என்னாச்சு? 24 பேப்பர் கொடுத்தா இதா ஷாய் தேவையில்லப்பா. ஓகே பிக்கேட்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ இங்கே நம்மகிட்ட தேவையில்லாததெல்லாம் இங்கே வச்சுட்டு போயிடுவோம். தேவையில்லாததும் இல்லை, முக்கியமான பொருள். ஆமாம் இது கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு சோளம் முக்கியமே இல்லை. சாம்பி கீரிலாம் இருக்குது. இது போனை வச்சு ஆமாம் நாய் பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாயை டைம் பண்ணலாம். அது பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம யார் அடிச்சா ஓடுறான் எங்கே அவனை உனக்கு கொல்லாம விட மாட்டேன். அவன் தான் அப்போலேருந்து நம்மகிட்ட தப்பிச்சிட்டானே. நம்ம கஷ்டம் போ. சரிங்க இந்த ஒரு பிளாக் மட்டும் எடுத்துக்கோம். ஓ வீட்டுக்குள்ளேயே வரான்லே. வீட்டுக்குள்ளே எடுக்கணும்னா இப்போ போக முடியாதுல்ல. நமக்கே இதாகிட்டுனா இருக்கட்டும் போக முடியாது. ட்ராப்பு நைட் ஆகிட்டுனா சடக்குன்னு வந்துடணும் ப்ரோ. இல்லாட்டா சோழி முடிக்குது. எவன்ல புது ஈபியா இப்படி போட்டு படுத்துறான். இது என்னது கிணறா? அப்படிதான் நினைக்கிறேன். என்னடா கிணறு டிஸ்கோ லைட் அடிக்குது ப்ரோ. கரண்ட் தண்ணி. ஸ்னோபால் முட்டையா? நானும் ஸ்னோபால்னு நினச்சிட்டேன். முட்டை யூஸ் ஆகும் ப்ரோ. அது வச்சுட்டு நம்ம ஸ்டோன் பிக்காட்ஸ் பண்ணணும். நம்ம அடுத்த லெவல்லாம் அப்கிரேட் ஆகணும்னா ஸ்டோன் பிக்காட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும் ப்ரோ. இவன் பக்கத்தில் இருக்கான். ஆமாம் திறக்க தான் முடியும். சரி இப்போதைக்கு நம்ம போய் ஸ்டோனுக்கு இது பண்ணுவோம். அப்போல ஒரு இடத்துல இருந்தது பாருங்க ப்ரோ. நான் அப்போல போனோம் பார்த்தீங்களா ஒரு ப்ரோ. அந்த மலை மாதிரி இந்த ஷீப் வேணும்னா எடுத்துக்கோங்க. நமக்கு கறி யூஸ் ஆகும். இது எப்போ நான் இந்த மரத்தால் அடிச்சுக்கொள்ள ஏப்பா பரவாயில்லப்பா. மனுஷனை தான் கொல்ல முடியும். மனுஷனை தான் லேட் ஆகுது. இப்போ ஒரு மேஜிக் இதை அடித்தா பயிர் எல்லாரும் தாகரிக்கு ஓடுவாங்க. பாருங்க எப்படி ஓடுதாங்க. எப்படி ஃபாலோ பண்ணி அவன் வீடு எங்கே இருக்குது நம்ம பார்க்கவே இல்லையே. இவன் தானே என்ன சுற்றுறான். இன்னும் ஒரு அடி அடித்தாலும் போவாங்க. இல்லை ஓடுதான். அவன் வீடு இதுதானா? என்ன அடுத்த வீடு? டேய் உன் வீடு என்னன்னு உனக்கே தெரியல. கரெக்டான பாட்டு ஓடுது பாருங்க. உன் ஊர் என்ன தெரியாது. அவன் யோசிக்கான் எது நம்ம வீடு. சரி நீ வீட்டை பார்த்து போ. நம்ம
ஏ நாய் டைம் இல்லாமா? போன் இல்லைல்ல. போன் அங்கே இருக்கு. நம்ம வீடுங்க போல ப்ரோ, வீடுங்க. ஒருத்தன் போல இன்னும் அடி வாங்கலாம். இவனை நம்மளா இன்னும் ஒரே அடி சுற்றுறான். உட்டு இந்த ஸ்குவாடை வச்சு மட்டும் தான் நம்மளால அட்டாக் பண்ண முடியும். லைட் ஆஃப்னு அப்பலேருந்து இது பண்ணிக்கிட்டோம். நம்ம என்ன எடுக்கணும்? போன் மற்றது தேவையில்லாத உள்ள வைங்க. நீ லண்டன்லட்டு நான் மதுரை கூட்டு சேர்ந்து விடுவோம் மல்லவராக்கே. யாரும் சொல்லிட்டான். ஆனால் என்ன ரிசல்ட் வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வீடியோவில் சொல்லாத ப்ரோ. ப்ரோ இது ஒரு ஃபன் வீடியோ தான். வீட்டில் யாரும் பார்த்து எங்கள் வீட்லேயே பார்த்து எதுவும் பண்ணிடாதீங்க. ஏ ப்ரோ நாய்ங்க. அது எங்கன்னே தெரியல ப்ரோ. இந்த ஒரு நாய் இது போடு, இது ஒரு அடி அடிப்போம். மயகரி இன்னைக்கு வீட்டில் ஒரு பிடி இல்லைண்ணா எவனோ அடிச்சிட்டான். பூனை பரவாயில்ல, பூனை நமக்கு இதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுது. மீன் பிடிச்சா பூனையை டீம் பண்ணலாம். பூனை இருந்தால் க்ரீப்பர் வராது. அந்த வெடிக்கிறவன் வரமாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு பூனை, 2 பூனை இருக்குது. பன்னி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பன்னி அது மாடா. பன்னி புடி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீடியோ எடுக்கும்போது எங்கள் வீட்டு வேலையும் சேர்த்து தான் பண்ணுறோம். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே வீடியோ பார்க்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டில் வேறு செருப்பாக விழுது. அம்மையா போல் உன் துணிமணியை நீயே மடின்ட்டாங்க. அதனால் கஷ்டப்பட்டு முடிச்சு. மாடு நம்மளை முட்டுமா ப்ரோ? முட்டை சில மாடு முட்டை வாய்ப்பு இருக்குது. இது ஓடவும் செய்யுது. இது கொண்டுரும். அடி நீங்கள் ஒரு வேளை ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஒரு ஹார்ட் கோடில் வச்சு ஒன்று இது பண்ணுவோம். ஆமாம், ஹார்ட் மூடில் வச்சு என்னென்னா உங்களுக்காண்டி பண்ணுறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். ஏற்கனவே போன வீடியோ சொன்னோம்ல வெளியில் எங்களால் போட முடியலன்னு. அந்த வீடியோவில் தண்ணிக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளேருந்து ஒருத்தர் வந்து அடிச்சு விட்டான். எங்கே இருக்கான்னே தெரில. தண்ணிக்குள்ளே கிடந்திருக்கான் ஜாம்பி. இங்கே ஒரு காளான் இருக்குப்பா. இது எதுவுமே பண்ண முடியாதா? இது அடிச்சா நம்ம அடிக்குமா? அதுக்கு ஏதோ பண்ணணும். அது போராடுமா அது கூட? சரி, வில்லேஜை மறந்துடாதீங்க. வில்லேஜ் பக்கத்தில் தான் இருக்கு. ஒரு நாள் சிவராத்திரி ஆயிடுச்சு. ஒடியாரம் நான் தான் பயப்பட்டுருக்கேன். இது இந்த இடத்துல எங்கே இருக்கீங்க ஃபஸ்ட்டு? இந்த நம்ம வில்லேஜ் இங்கே தான் இருக்கு. அந்த இடத்துல அந்த இதை தான் இது எடுக்க சொன்னேன். பிக்கட்ஸை வச்சு மைண்ட் பண்ணலாம். வாங்க போவோம். நமக்கு லைட்லாம் வேணுமே. ஐயோ சரி வாங்க. இந்தாவே இருக்க ஒரு 2 லைட் இருக்கு. அங்கே ஒரு லைட்லாம் இருக்கு. லைட் கட்ஸில் துறங்கடா. லைட் கட்ஸில் கஷ்டம். எங்கள் வீடியோ ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பென்ட்ரைவ் என்ன ரேட்டுக்கு என்ன பென்ட்ரைவ் வாங்கலாம்னு சொல்லுங்கள். ஏன்னா ஃபோனில் எடுத்து போட முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 8 GB கேட்குது ப்ரோ அரை மணி நேரத்துக்கு. ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த இதை மூணுனா அவங்க வரமாட்டாங்க. நீங்கள் பாட்டில் திறந்து போட்டு வந்தாச்சு. இந்த ஒரு லைட் இருக்குது. ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் தான் நம்ம போகிறோம். ஏற்கனவே நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் ப்ரோ, வீடு எங்கே இருக்குன்னு பாருங்கள். சரி, அவன் வீட்டுக்காச்சும் பூந்துருவான். முதல்ல லைட் எடுத்து கையில் வச்சுக்கணும்.
கத்திக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்க? ரைட் எடுத்து இங்கே வைக்கலாம் ப்ரோ, ஆனால் வைக்க முடியல, ஏன்னு தெரியல. ரைட் வாங்க, சரி விடுங்க, நம்ம கையிலே இருக்கட்டும். என்ன பண்ண போகிறீங்க? ஒன்று வச்சு விடுங்கல்ல. ரைட், நாளைக்கு வந்து எடுக்கவா? ம் இப்போ போய் தூங்கிட்டு வருவோமேங்க. அப்படிங்களையோ? ம், ஆமாம் அப்புறம் நான் சொன்னோம்ல அது இருட்டாயிரும் நம்மளா. ஆனால் சொன்னோம்னா போர்க்காலம் தான். தம்பிலாம் எல்லாரும் போய் தூங்குப்பா. எங்கே இருக்குது வீடு ப்ரோ? தெரில, என் வீட்டுக்கு இல்லை. இந்த ஒருத்தவங்க வராமலா? இவன் வீட்டில் எப்படியும் பெட் இருக்கும். இல்லை, பெட்டு இல்லாமல் இருக்க. எல்லடா தூக்குறீங்க? இந்த ஒருத்தன் பெட் வச்சுருக்கான், சும்மா தான் இருக்கும். இப்போ செத்தா நம்ம இந்த வீட்டுக்கு தான் வருவோம் திருப்பி. ஓகே, இப்போ வெளில போனால் நிறைய சாம்பி தத்தளிச்சிருக்கான். அந்த ஒருத்தர் இருக்கான், அவனை போய் அடிச்சிருவான். அடிக்க வரான். கத்தியை எடுத்துக்கோங்க ப்ரோ. 2 அடி தான், செத்துட்டான். இன்னொருத்தன் எவனும் அடிக்கான்டா. அந்த 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 இது எடுத்துக்கோங்க ப்ரோ. இந்த இது அந்த அந்த அம்பு முக்கியமானதானா ப்ரோ? இரு, அவன் வந்து நம்ம அடிக்கிறது நம்ம அடிக்கிறோம். வெடிச்சு தொலைடா. நம்ம எது நம்ம மேலே புகையாக வருது? அது வந்து இது அம்பு குத்திருக்கான் ப்ரோ. இங்கே இருங்க, அம்பு நம்ம மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் புகையாக வருது. அந்த அம்பு தான் எடுக்க சொன்னேன். அந்த அம்பு ஏதோ என்சார்டட் பண்ணியிருக்கு, அதை எடுத்துக்கோங்க ப்ரோ. ரிப்பர் வேறு பக்கத்தில் இருக்கான் ப்ரோ. பூனை இருக்கு, வராது ப்ரோ. ஒளிஞ்சு கிடக்கும். பூனை ஓடாத. எடுக்கல ப்ரோ, நீங்கள் அதுக்குள்ளே இது பண்ணுறீங்க. அவன் பக்கத்தில் வந்தால் நம்ம அடிச்சு விட்டோம்னா கூட நமக்கு டேமேஜ் கம்மியாக தான் வரும் ப்ரோ. அடி கொல்லு பூனை. என்ன பண்ண? அவனை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணணும் ப்ரோ? இது போய் குத்தி கிடக்கு ப்ரோ. அடிச்சிட்டா? இல்லை, அடிச்சிட்டான். அடிக்க மாட்டான் அவன். வரான். என்ன ஸ்லோவோட தான் இன்னைக்குன்னு பார்த்து தண்ணியில் மாட்டிட்டான். இதுதான் நம்ம சாக்கு. ஏன்டா வந்த? எதிர்த்து நின்று சண்டை பண்ணீங்க. நமக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. வெடிச்சிருவோம் பக்கத்தில். அந்த வெடிக்க போகிறான் நம்மளா? அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, இவ்வளோ தான் இருக்குது நமக்கு. சரி, நமக்கு கொஞ்சம் பயம்னு சொல்லி நம்ம ப்ரோ வாங்கி அடிச்சாரு அவன். தம்பி எங்கே போடுத? பூனை ஒரு கவிக்கு ஆகமலைக்கே நீ டைம் பண்ணாதான் நம்ம பக்கத்துலேயே இருக்கும். இப்போ நம்ம எதுக்கு வந்தோம்? மைண்ட் பண்ண அது எங்கே நம்ம வச்சுருக்கோம். அந்த இருக்கு பாருங்க லைட்டு. அந்த எங்கே இப்போ தானே பார்த்தேன். முன்னாடி போங்க. இது நம்ம வீடுல ப்ரோ. ஆமாம், வீடுக்கே வந்துட்டோம். ரைட்டு, வீட்டிலேருந்து எய்த்தாப்பில் இருந்துச்சு. எய்த்தாப்பில் போய் லெஃப்டில் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருக்கும். இன்னும் வந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் இருந்தது ப்ரோ. இங்கே திரும்புங்க. அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இருக்கு. அதுதான் அப்போ நம்ம பக்கத்தில் தான் வீடு இருந்திருக்கு. நம்ம தான் ஓடியாந்துட்டோம் ரொம்ப தூரம். நம்ம வீடு எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஓடியாந்துருக்கோம். ரைட், மைண்ட் பண்ண போகிறோம். எப்படியும் சாம்பி கீழே குகை இருந்துச்சு, நமக்கு அவ்வளோதான். கீழே வச்சே முடிச்சு விட்ருவான். அதனால் கொஞ்சம் ஒவ்வொரு அடியும் பார்த்து தான் எடுத்துக்கணும். பகல்லே கிட்டத்தட்ட முடிச்சிடணும். அப்போ தான் வெளிச்சத்தோடு முடிச்சிடலாம். அதை எடுக்காதீங்க ப்ரோ. எதை வச்சு மேலே ஏற? மண்ணு தான் இருக்குல்ல அப்படிங்க. சரி விடுங்க, நீங்கள் சொல்கிறத கேட்காம இருக்க முடியுமா? நமக்கு அந்த ஸ்டோனை வந்து இந்த பிக்கெட்ஸை வச்சு எடுங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டோன் கிடைக்கும். நமக்கு ஆரஞ்சு கலரில் ஆயிட்டு இதை வச்சு எடுத்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். அதை வச்சு ஸ்டோன் பிக்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம். இரு டர்ட்டே இருக்குல்ல, அதை வச்சே இது பண்ணிக்கலாம். மண்ணுட்டே போயிடும். எடுத்துக்கோங்க, நமக்கு ஸ்டோன் முக்கியம். வேணாம், போக கொஞ்சம் இருட்டாகுது. இதுக்கப்புறம் இந்த கரண்ட் ஒன்று அப்போலேருந்து அரை கரண்டாக வந்துக்கிட்டு இருக்கு ப்ரோ.
ஒரு லைட் வச்சுட்டுருமோ? பரவாயில்ல, வெளிச்சம் இருக்குது. இதுக்கு மேலே தான் வெளிச்சம் இருக்காது போல். ஆமாம் ப்ரோ, இதுக்கு மேலே அவ்வளோவா இல்லை. என்ன ப்ரோ மூஞ்சி உள்ளே விடுத? ஏதோ ஒன்று தெரிஞ்ச மாதிரி இருந்ததை தான் பார்த்தேன். என்னென்னு கரெக்டாக வரும்? இல்லை ஒன்றும் இல்லை, என் கண் போல் அதுதான். முடிய போகுது அதோட லைஃபு. எடுத்துக்கலாம். பிக்காட்ஸ் வந்து ஸ்டோன் வச்சு இது பண்ணிடலாம். சில பேர் எதை வச்சு எதை பண்ணணும்னே தெரியாது. அதுக்காண்டி தான் அந்த ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், அதில் தான் நம்ம பார்க்க முடியும். கிராஃப்டிங் டேபிள்னு போனாங்க. இன்னும் பெட்டி இல்லை, அவ்வளோதான். சரிங்க ப்ரோ, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ இது எடுத்துட்டோம்னா என்ன விட மாட்டேங்குது எப்போ? ஓ, அது வேறு அது வேறு சேண்டு. அது சேண்டு. இப்போ உடஞ்சிட்டு ரைட். மேலே வந்துட்டோம் ப்ரோ. இன்னும் நைட் ஆகல, அது வரைக்கும் போகும். இப்போ நம்ம வீட்டில் போய் ஸ்டோன் பிக்கட்ஸ் இது செஞ்சுட்டு வீடியோவை முடிச்சுப்போம் ப்ரோ. ஏன்னா எனக்கும் என் ஃபோன் வந்து அவ்வளோவா தாங்காது. உங்கள்கிட்ட யார்கிட்டயே சொல்லிட்டோம். யூடியூபர் பெரிய எதுவும் யூடியூபர் வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், ஒரு நல்ல இதாக சொல்லுங்கள். என்ன கம்பெனி வாங்கலாம் அதை கொண்டு சொல்லுங்கள். நம்ம வீடியோ போடுற காசு வந்துச்சுன்னா அதில் வாங்குவோம். எங்கே இருக்கு நம்ம வீடு? சுற்றி வரோம். இதுலேருந்து நேராக போகணும், அப்படி தானே? இதை தொடச்சிட்டு எங்கேயோ அவ்வளோ மட்டும் தான் எனக்கு தெரியும். இந்த பக்கமா? இது நம்ம பிடிச்சி விடணுமே. ஆமாம், அதுக்கு எங்கடா போச்சு வீடு? அங்கடா நினைக்கிறேன். ஒரே இடத்த சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே மலைக்கிட்ட தான் இருந்தது ப்ரோ. அங்கே போங்க. இந்த இருக்குல்ல, நம்ம இதுதான். அந்த கிரிப்பர் வந்ததுனால நல்லதாக போச்சு. குழியை தோண்டி வச்சுட்டு போயிட்டோம். ஓகே, வந்தாச்சு. கிராஃப்டிங் டேபிள் எடுத்தாச்சு. ஒரு ஸ்டோனால் ஒரு இது உருவாக்குவோம். ஸ்டிக் இல்லை, போச்சு. ஸ்டிக்கை வந்து இது இதில் இருக்குது. இந்த அதான் இருக்கு, ஸ்டிக்கே இருக்கு ப்ரோ. ஸ்டிக்கு ஒன்று தானே இருக்குது ப்ரோ, நமக்கு நிறைய தேவைப்படுதில்ல. ஸ்டிக்கும் வச்சு ஓகே. இப்போ இது வேண்டாம், பிக்கட்ஸ் தான். அதனால் என்ன பண்ணீங்க? ஸ்டிக்கு வேணுமே. ஸ்டிக் எதில் செய்யலாம்? இயற்கை அதில் இந்த இருக்கு. இல்லை 34 போதும்ல ப்ரோ? ஓகே ப்ரோ, இதுவே போதும். இது எங்கள் பிக்கட்ஸ். இது ஒன்று ஓகே. இந்த வுட்டுக்குள்ளதெல்லாம் இங்கே வச்சுட்டு வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முடிச்சுக்கலாம். நாங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை பார்த்து மோட்டிவேட் பண்ணுங்கள். வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது KMNS ஸ்டூடியோ.